தந்த அனைத்து என் பத்திரிகை ஊடக சமூக வலைதள நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இன்றைய தினம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கென்று தனியாக ஒரு பயிலரங்கம், நான் பிறந்து வளர்ந்த புலியூர் காட்டுசக என்னும் இந்த கிராமத்தில் எனது மூதாதையர்களுடைய சொந்தமான, எங்கள் குடும்பத்திற்கு சொந்தமான இந்த முந்திரி காட்டில், இந்த செம்மண் பூமியில் என்னை தலைமையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியில் தொடங்கி கும்மிடிப்பூண்டி வரையிலான அரசு ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கிற 38 மாவட்டங்களிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் உறுப்பினர்களாக தங்களை இணைத்து கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிற என் அனைத்து உறவுகளையும் ஒரு அரசியல் பயிலரங்கத்தின் ஊடாக அவர்களுக்கான அரசியல் பயிற்சிகளை தந்து, அண்ணன் சுப உதயகுமார் போன்ற தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைகள் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு எங்களோடு சேர்ந்து பயணிக்க வந்திருக்கிற அந்த தருணத்தில் இந்த பயிலரங்கம் உருவாக்கப்பட்டு அண்ணன் சுப உதயகுமாரன் போன்ற தமிழ் சமூகத்தின் மிகச்சிறந்த ஆளுமைகளை கொண்டு எம் கட்சியினுடைய கிளையில் தொடங்கி நிறுவனர் வரையிலான அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் ஒரு அரசியல் பயிற்சியை இந்த பயிலரங்கத்தின் ஊடாக தந்து, சமகால அரசியல், தமிழக அரசியல், இந்திய அரசியல், உலக அரசியல், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், புவி வெப்பமடைதல், கனிம கொள்ளை, லாட்டரி விற்பனை, பாலியல் சீண்டல், இதுபோன்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களை தயார் செய்யும் நோக்கோடு இந்த பயிலரங்கம் புலியூரில் இருக்கிற என்னுடைய முந்திரி தோட்டத்தில் என் முன்னோர்களால் வம்ச வழியாக என் குடும்ப உறவுகளால் பராமரிக்கப்பட்டு வருகின்ற ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கின்ற இந்த இடத்தில் என் சகோதரர்களுடைய துணையோடு, என் குடும்பத்தார் துணையோடு இந்த இடத்தை ஒரு அரசியல் பயிலரங்கமாக அமைத்திருக்கிறேன். இந்த முதல் நாள் அரசியல் பயிலரங்கத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில, மாவட்ட, தொகுதி பொறுப்பாளர்கள் அளவில் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது கிளை, பேரூராட்சி, நகரம், ஒன்றியம், மாநகராட்சி அடிப்படையில், கட்சியின் கட்டமைப்பு அடிப்படையில் தொகுதி வாரியாக அழைக்கப்பட்டு என் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களாலும், தோழர் சுப உதயகுமாரன் போன்றவர்களாலும், மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், பேராசிரியர் பெருமக்களாலும் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோக்கத்திற்காகத்தான் இன்றைக்கு இந்த பயிலரங்கம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடங்கப்பட்ட இந்த நாளில் எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்திப்பதற்கான முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் என்பது ஒரு 3 முக்கிய செய்திகள், நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, நம்முடைய நெய்வேலியை ஒட்டி இருக்கின்ற வானராயபுரம் என்கிற பஞ்சாயத்துக்குட்பட்ட அந்த கிராமத்தில் பன்னெடுங்காலமாக அந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய வீடு, விவசாய நிலங்கள் முற்றுமுதலுமாக NLC கையகப்படுத்த திட்டமிட்டு அந்த பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். அதிலும் சில மக்கள் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள், நான் மறுக்கவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த அந்த மக்களுடைய கோரிக்கை, திருமணமாகி கணவன் மனைவியாக குடும்பமாக இருக்கின்றவர்களுக்கு அவருடைய மூதாதையர்கள், தந்தை தாத்தாவுடைய சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்வதற்கு தமிழக முதலமைச்சர் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். அதற்கும் பிறகு அந்த திருமணமாகி தனி குடும்பம் நடத்துகின்ற குடும்பத்தார் ஒருவருக்கு நிரந்தர வேலை வேண்டும். அதுபோன்று இழைப்பிடும் குடும்பத் தலைவராக இருக்கிற குடும்ப அட்டை உள்ள ஒவ்வொருக்கும் வீட்டுக்கு வேலையும், அவரவர்களுடைய வீடும் அவரவர்களுக்கு என்று அளிக்கப்பட்ட நிலங்களுக்கும் உரிய மதிப்பீட்டை அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதை வழங்க NLC நிர்வாகம் முன்வர வேண்டும். அதற்கு உரிய ஏற்பாட்டை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் மேற்கொள்ள வேண்டும். இந்த கோரிக்கைகளும் இன்னும் சில கோரிக்கைகளை முன்வைத்து வானராயபுரம் மக்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தங்கள் சொந்த கிராமத்தில் தங்கள் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பாக அமைதியான வழியில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கிய போது அங்கு காவல்துறை குவிக்கப்பட்டு
அவருடைய ஷாமனாக்கள் பிரித்து எறியப்பட்டு பெண்களை ஒருமையில் பேசி அவருடைய மைக்கள் பிடுங்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய காவல்துறை ஒரு அடாவடியை அட்டுழித்தி செய்திருக்கிறது. இதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். சமீப காலமாக சட்ட ஒழுங்கு காவல்துறையுடைய போக்கு என்பது தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் கண்ணியத்தை ஏற்படுத்தி தருகின்ற நிகழ்வாக அமையவில்லை. அதற்கு அடுத்த உதாரணமாக உங்களுக்கு தெரியும், மலையடி குப்பம், பெத்தனாங்குப்பம் போன்ற மலை கிராமங்களில் 200 ஆண்டுகளமாக அந்த மக்கள் அரசுக்கு சொந்தமான இடங்களை வாழ்ந்து வருகிறார்கள், விவசாயம் செய்து வருகிறார்கள், வீடு கட்டி வாழ்ந்து வருகிறார்கள். திடீரென்று அரசாங்கம் எந்தவித முன்னறிவிப்புமின்றி, அதுவும் இப்போ உங்களுக்கு தெரியும், பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 3 மாதம் தான் எங்களுடைய முந்திரிகள் ஆண்டுக்கு ஒரு முறை வருமானத்தை ஈட்டி தருகின்ற அந்த முந்திரி விவசாயத்தை நம்பி, வாழை போன்ற மணிலா போன்ற விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற அந்த மக்கள் அந்த இடங்களில் பயிர் செய்திருந்த அந்த பச்சை வயல்களையும் பச்சை முந்திரிகளையும் வாழைகளையும் ராட்சச பொக்லின் ராட்சச ஹிட்டாச்சி மிஷின்களை கொண்டு வந்து வேரோடு புடுங்கி அவர்களை உயிரோடு வீதியில் வீசுவது போல் வீசியிருக்கிறார்கள். இது மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. இது மிக கடுமையாக நான் கண்டிக்கிறேன். இந்த தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எதற்காக காவலர்களை கொண்டு வந்து ஆர்டிஓ, தாசில்தார்கள் அங்கு வந்து குவிக்கப்பட்டு திடீரென்று அந்த மக்களுடைய ஆண்டு அனுபவத்தில் இருந்த அவர்கள் எல்லாரும் பட்டா கேட்டு போராடி வராங்க. இந்த நேரத்தில் அந்த விவசாயத்தை இன்னைக்கு பல ஏக்கரில் அடியோடு விவசாயத்தை அழித்ததற்கான அடிப்படை காரணம் என்ன? ஒரு வெளிப்படைத்தன்மையோடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட கோட்ட ஆட்சியாளர்கள் இந்த இடத்தை இந்த தேவைக்காக நாங்கள் கையகப்படுத்துகிறோம் என்கிற எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள், இதுவரையில் அந்த இடம் எந்த நோக்கத்திற்காக அரசு இப்படி மக்களை அடித்து விரட்டி கைது செய்து பெண்களை குண்டுகட்டாக தூக்கி இவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாக்கி அந்த மக்களை கைது செய்துவிட்டு அந்த விவசாயத்தை பச்சை பசேல் இருக்கிற விவசாயத்தை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன? அங்கே என்ன பொதுமக்கள் சொல்கிறாங்க, அங்கே வந்து தோல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் கம்பெனி வரப்போகுதுன்றாங்க, தோல் தொழிற்சாலை வரப்போகுதுன்றாங்க. எந்த மாதிரி தொழிற்சாலை? எந்த பெரும் கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு தாரை வார்ப்பதற்கு பன்னெடும் காலமாக வாழ்ந்து வருகின்ற கடலூர் மாவட்டத்தினுடைய பூர்வீகுடி மக்களை வேரோடு பீத்தி எறிவதற்கான காரணம் என்ன என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும். காட்டுமிராண்டித்தனமாக காவல்துறை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு தொலைக்காட்சிகளிலே நான் பார்க்கிறேன், பெண்களை குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறீங்க, கையை பிடிச்சி பரபரன்னு இழுத்துட்டு போகிறீங்க. இது என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்த அரசியல் கட்சிக்காரங்களை அல்லது தட்டி கேட்க வந்த அரசியல் கட்சிக்காரங்களை கைது பண்ணுறீங்க. இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு எனக்கு தெரியல. உடனடியாக இதற்குரிய விளக்கத்தை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும். அங்கு நான் சட்டமன்றத்தில் கேட்டது ஒரு வேளாண்மை கல்லூரி வேண்டும் என்றேன். பாலூரையும் பாலூருக்கு அருகாமையில் இருக்கிற மலைப்பகுதியும் இணைத்து ஒரு வேளாண்மை கல்லூரி அறிவிப்பதற்கான வேண்டுகோளை நான் முன்வைத்தேன். அதை குறித்து நான் பரிசீலிக்கிறேன் என்று வேளாண்மைத்துறை அமைச்சர்கள் சொன்னார். ஒன்று, அந்த இடம் வேளாண்மை பல்கலைக்கழகம் வருவதற்காக எடுக்கிறீங்களா, இல்லை தோல் தொழிற்சாலை வருவதற்காக எடுக்கிறீங்களா, இல்லை கெமிக்கல் இன்று ஷிப்காட்டை நாசமாக்கி தெற்காசியாவிலே மனித இனம் வாழ்வதற்கு லாய்க்கற்ற இடம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற அதுபோன்று இன்னொரு தொழிற்பூங்கா என்கிற பேரை ஷிப்காட்டு கொண்டு வர போகிறீங்களா? ஏன் எல்லாவற்றையும் மறைக்கிறீங்க? மாவட்ட நிர்வாகம் ஏன் மறைக்குது? பொதுமக்களை அச்சுறுத்தி பீதியை உண்டாக்கி அறுவடை செய்வதற்கு 3 மாதம் அவகாசம் தாருங்கள் என்று விவசாயிகள் கேட்டபோது கூட தர மறுத்து இந்த காட்டு மிராண்டித்தனத்தை ஏன் செய்தார்கள் என்று கேள்வி எழுப்புகிறேன். ஏற்கனவே என்எல்சி நான் பேச்சுவார்த்தை சீஃப் செக்ரட்டரியோடு முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தையில் 3 கட்டம் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சேத்தியத்தோப்பு பகுதியை ஒட்டிய நெல் வயல்களை அழித்தீர்கள். சென்னை உயர்நீதிமன்றம் தானாக அந்த வழக்கை விசாரித்து அதிலே உங்களை கண்டித்து அந்த பருவம் அறுவடை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும், ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுகிறீர்கள் என்று எச்சரித்து கண்டித்தது. ஏற்கனவே இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர், காவல் அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தினுடைய கண்டிப்புக்கு ஆளாகி இருக்கிறீர்கள். அப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு மலையடி குப்பம் உள்ளிட்ட பெத்தாங்குப்பம் உள்ளிட்ட இந்த பகுதிகளை இவ்வளவு அவசரமாக விவசாய நிலத்தை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன? மூன்றாவது, என் தொகுதியில் அங்குச்செட்டிப்பாளையத்தில் ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அருந்ததிய
மிக பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் அவர்களுடைய வீடுகளை எல்லாத்தையும் நீங்கள் இடிக்கிறீங்க. பண்ருட்டி டவுனில் 300 வீட்டை இடித்து தரமட்டமாக்கியிருக்கிறீங்க. நெல்லிக்குப்பம் பகுதியில் அங்கே இருக்கிற பூர்வீகுடி மக்களுடைய வீட்டை இடிக்கிறீங்க. இதெல்லாம் இந்த அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா? அரசு அதிகாரிகளை நான் கேட்கிறேன். இதையெல்லாம் குறித்து நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது அதெல்லாம் எங்கள் அரசு அவசரப்படாது, நாங்கள் மக்களுடைய குடியிருப்புகளுக்கு அப்படி முன்னெச்சரிக்கை இல்லாமல் அவங்களுக்கு மாற்று இடம் மாற்று வீடு கட்டி தராமல் எந்த குடியிருப்புகளையும் நாங்கள் காலி செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க. விவசாயிகள் விளைநிலையத்தில் விவசாயம் செய்கிற விவசாயத்தை நாங்கள் அழிக்க மாட்டோன்னு உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டிய போது தமிழ்நாடு அரசு அட்வொகேட் ஜெனரல் சொன்னாங்க. இன்றைக்கி எந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த மலைப்பகுதியில் எங்களுடைய மலை கிராமத்துடைய விவசாயத்தை நீங்கள் அழிச்சிங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வருமானத்தை ஈட்டி தருகிற எங்கள் முந்திரி மரங்களை வேரோடு பிடுங்கி ராட்சத இயந்திரங்களை கொண்டு எரிச்சு எங்களுடைய குடலை பிடுங்கின மாதிரி, எங்களுடைய நுரையீரலை பிடுங்கின மாதிரி, எங்களுடைய இதயத்தை அப்படியே நீங்கள் கத்தி கொண்டு கீறி பிடுங்கி வீசின மாதிரி வீசியிருக்கிறீங்களே. இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை செய்வதற்கு அதிகாரம் தந்தது யார்? இதற்குரிய பதிலை தமிழக முதலமைச்சர், தமிழக வருவாய்த்துறை அமைச்சர், தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர் எனக்கு அளிக்க வேண்டும், இந்த மாவட்ட மக்களுக்கு அளிக்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி, பாதிக்கப்பட்ட விவசாயிகளை திரட்டி, வீடு நிலங்களும் பட்டா கேட்டு போராடி இருக்கிற மக்களுடைய வீடுகளை இடித்து தரமட்டமாக்குற இந்த அநியாய அக்கிரமத்தை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். அதே போன்று இங்கே நான் சொன்ன லெதர், கெமிக்கல் இது போன்ற நிறுவனங்கள் வந்தால் இன்றைக்கு பசுமை தாயகம் அமைப்பு வச்சு நடத்துகிற இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்திருப்பதை நான் வரவேற்கிறேன். அதே போன்று இன்றைக்கு பச்சை தமிழகம் என்ற அரசியல் கட்சியும் பச்சை தமிழகம் என்கிற ஒரு கிரீன் மூவ்மெண்ட் அமைப்பை நடத்துகின்ற எங்களுடைய தோழர் சுப உதயகுமார் அவருடைய வழிகாட்டலோடு அங்கே எந்தவித நாசகர திட்டங்கள், அது லெதர் தொழிற்சாலையோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோ மக்களுடைய கருத்தறியாமல் மக்களுடைய ஒப்புதல் பெறாமல் எந்த தொழிற்சாலைகளையும் அந்த பகுதியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதையெல்லாம் குறித்து நாங்கள் பாதிக்கப்பட்ட நான் சொன்ன இந்த 3 பகுதி மக்களோடு தோழர் சுப உதயகுமாரன் அவர்களும் நானும் நேரடியாக அவர்களை சந்தித்து அவருடைய கருத்தை அறிந்து அடுத்தடுத்த கட்ட வீரியமான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். இந்த ஊடக பத்திரிகையாளர் ஊடாக நான் தமிழக அரசை, தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது, உங்களுக்கு தெரியாமல் இங்கு அப்பாவி மக்கள் விவசாய நிலையங்கள் கை வைக்கிறார்கள். சட்டமன்றத்தில் நான் கேட்கிற போது சில செய்திகளை பதில் சொல்கின்ற போது அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சருக்கு சில விஷயங்கள் தெரியவில்லை. ஆக முதலமைச்சருக்கு தெரியாமல், முதலமைச்சர் அனுமதி அளிக்காமல் இப்படி விவசாய நிலங்கள் மீது இன்றைக்கு ராட்சத இயந்திரங்களை ஓட்டுவது, விவசாய பயிர்களை பிடுங்கி எறிவது, விவசாய மரங்களை பிடுங்கி எறிவது, ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வீடுகளை நீங்கள் புல்டோசரை கொண்டு இடித்து நிறுவுவது, இது எல்லாம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக நாட்டில் ஜனநாயக அரசுக்கு அழகா என்பதை தயவு செய்து நம்முடைய முதலமைச்சரும் அமைச்சர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு துணை போன அதிகாரிகள் எவராக இருந்தாலும் அப்பாவி பொதுமக்களை துன்புறுத்தலுக்கு செய்து கொலை மிரட்டல் விடுவது போல் இன்றைக்கு எங்களை காவல்துறை மிரட்டுகிறார்கள் என்று பொதுமக்கள் பதிவு செய்கிறார்கள். ஏன் இந்த மிரட்டல்? யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க? மக்கள் தான் உங்களுக்கு எஜமானர்கள். மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற காவல்துறை, வருவாய்த்துறை ஏன் இவ்வளவு மோசமாக நீங்கள் இவ்வளவு ஒரு இரும்பு கரம் கொண்டு அந்த மக்களை அடக்கின்றீர்கள்? வானராயபுரத்தில் எல்லா கட்சி எம்எல்ஏக்கள், எல்லா கட்சி மாவட்ட செயலாளர்களும் பாதிக்கப்பட்ட பகுதியை வந்து பார்க்கறதுக்கு சேமனாக இருக்குது, மைக் இருக்குது. ஆனால் நான் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்க்கறதுக்கு போகும்போது உடனடியாக சேமனெல்லாம் நூற்றுக்கணக்கான காவலர்கள் குறிக்கப்பட்டு பிச்சு எறிகிறீங்க. ஏன் வேல்முருகன் என்றால் ஏன் காவல்துறை அஞ்சுறீங்க? ஏன் வருவாய்த்துறை வேல்முருகன் என்றால் என்ன? நான் ஜனநாயக ஆள் தானே, நான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே, ஒரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே. அங்கே போராடுகின்ற அந்த மக்களை சென்று சந்திப்பதற்கு எனக்கு இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லையா? அப்போ ஏன் இப்படி அவசரமாக அந்த பந்தலை பிச்சு எறியணும்? வானராயபுரத்தில், தென்குத்து புதுநகரில். அப்போ திட்டமிட்டு நீங்கள் அங்குச்செட்டிப்பாளையத்தில் நான் தொகுதி எம்எல்ஏ, எனக்கு ஒரு செய்தியே கிடையாது, எனக்கு ஒரு முன்கூட்டி அறிவிப்பு இல்லை. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என் மக்கள்கிட்ட போய் பாதுகாப்பாக இருங்க, வாங்க, இது தடுப்பு இருக்குது, நம்ம எல்லாரும் சேர்ந்து முதலமைச்சரை பார்க்கும், அமைச்சரை பார்க்கும், கலெக்டரை பார்க்கணும், ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருப்போம். ஆக இது ஒரு சர்வதிகார போக்கு மாதிரி கடலூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகம் செயல்படுவதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த காலத்தில் மிகப்பெரிய போராட்டங்களை கடலூர் மாவட்டம் சந்தித்திருக்கிறது. ஆதலால் இந்த அப்பாவி மக்களுடைய அடிவயிற்றில் கை வைக்கிற இந்த அராஜக போக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டித்து இதற்கு தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற நம்முடைய அருமை தோழர் சுப உதயகுமாரன் போன்ற, பூவுலக நண்பர்கள் சுந்தரராஜன் போன்ற எண்ணற்ற இந்த சமூகத்தை நேசிக்கிற
இப்போ உங்களுக்கு தெரியும், ஜஃபர் அலி என்று சொல்லக்கூடிய புதுக்கோட்டையிலே மணல் மாஃபியாக்களுக்கு எதிராக போராடியவர் இன்றைக்கு லாரி ஏற்றி படுகொலை செய்திருக்கிறார். அந்த படுகொலையை சிபிசிஐடி விசாரணைக்கு வேண்டும் என்று அடுத்த 24 மணி நேரத்தில் போராட்ட களத்தில் நின்று போராடி நான் டிஜிபி அவர்களை சந்தித்து, உள்துறை செயலாளர் போன்ற உயர் முதலமைச்சர் அலுவலகத்துடைய செயலாளர்களை சந்தித்து ஒரு வற்புறுத்தினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு சிபிசிஐடி விசாரிக்கப்பட்டிருக்கிறது, உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் இன்றைக்கு தாசில்தார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு யாரெல்லாம் இந்த கனிம வள கொலைக்கு உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் சட்டத்தில் முன்னிறுத்தி இந்த கொலை வழக்கின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த மலையடி கிராமத்தில் இத்தனை நூற்றுக்கணக்கான ஏக்கரை கையகப்படுத்தி கனிம கொள்ளை நடைபெறுவதாக இருக்கிறது என்று ஒரு தகவல் வருகிறது. அப்போ அந்த கனிம கொள்ளையை ஈடுபட போகின்ற பெரும் முதலாளி யார்? அவனுக்கு ஆதரவாக ஏற்கு அத்தனை காவல்துறை, அத்தனை வருவாய்த்துறை நேற்று குவிக்கப்பட்டார்கள். இதற்கெல்லாம் ஒரு வெள்ள அறிக்கை, விவர அறிக்கை வெளியிட வேண்டும். கடலூர் மாவட்ட மக்கள் நாங்கள் எழுந்துக்கிட்டே இருப்போமா? என்எல்சிக்காக எங்கள் நிலத்தை எடுப்பீங்க, ஷிப்கார்டுக்காக எங்கள் நிலத்தை எடுப்பீங்க, இங்கே தோல் தொழிற்சாலைக்காக எடுப்பீங்க. பெரியப்பட்டில் அற்புதமாக நெல் உளுந்து கொள்ளு விளையக்கூடிய அற்புதமான நிலையை நீங்கள் வந்து சாயப்பட்டிருக்கு எடுப்பீங்க சாய்மாவுக்காக. இதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த நாட்டில் நாதியே இல்லையா? இது எல்லாம் இங்கு ஜனநாயக சக்திகள் ஒன்று கூடி போராடுவதற்கான வாய்ப்பும் சூழலுமே நீங்கள் ஏற்படுத்தி தராம காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு இந்த அகம்பாவதம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கிற ஆணவத்தோடு அதிகாரிகள் நடந்து கொள்கிறார்கள். இதையெல்லாம் முதலமைச்சர் உடனடியாக தடுத்து நிறுத்தி எமது மக்கள் இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக இந்த பூர்வீக மக்கள் சொந்த நிலத்தில் நிம்மதியாக உழைத்து தங்கள் விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களை நிம்மதியாக வாழ விடுங்க. அப்படி என்ற வேண்டுகோளை என்னுடைய தாய் நிலமான சொந்த இந்த விவசாய பூமியிலிருந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். இதை மூன்றையும் இந்த அடாவடி அட்டூழிய கைப்பற்றலை நிறுத்த வேண்டும். இந்த 3 கிராம சார்ந்த மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக தீர்வை எட்டிவிட்டு தான் அவர்கள் கேட்கின்ற இழப்பீடு, என்எல்சி சம்பந்தமானவர்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை, ஏக்கர் ஒன்றுக்கு 1 கோடி என்ற கோரிக்கை. அதே போல மலடி கிராமத்து மக்கள் பட்டா கேட்கிறார்கள், பட்டா கொடுங்க. அதே மாதிரி இன்றைக்கு அங்குச்செட்டிப்பாளையத்தில் அங்கே இருக்கிற அந்த மக்கள் பட்டா கேட்குறாங்க, பட்டா கொடுங்க, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. சட்டமன்றத்தில் என்னுடைய கேள்விக்கு தானே சொன்னீங்க, எந்த ஒரு வீட்டையும் நாங்கள் இடித்து தரமட்டம் ஆக்க மாட்டோம், அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து விட்டு வீடை தந்து விட்டு தான் நாங்கள் வீட்டை இடிப்போம்னு சொன்னீங்க. இப்போ எப்படி நீங்கள் இடிக்கிறீங்க? இப்போ இதெல்லாம் கேட்பதற்கு யாரும் இல்லைன்ற நினைப்பா இங்கே இருக்கிற மாவட்ட அதிகாரிகளுக்கு? உங்களுக்கு யார் உத்தரவு போட்டா? சட்டமன்ற உறுப்பினர் நான் கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்கள். அதனால் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த மாவட்டத்துடைய தலைவர் இதற்கு உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும் என்பதை இதன் மூலமாக அறிவிக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆளுநர் அவர்கள்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படாமல் தன்றோண்டித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு என்பது ஒரு சமூக நீதி புரிதல் உள்ள தமிழர் மக்களை கொண்ட ஒரு தேசம், ஒரு நாடு. ஆக இங்கு பீகாரிலிருந்து வருகை தந்த சனாதன அரசியலை பின்பற்றி வாழ்கின்ற நம்முடைய தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி போன்றவர்கள் உலகத்திற்கே அறிவுரை வழங்கி ஆலோசனைகளை வழங்கிய ஒரு வரலாற்று சிறப்பு கொண்ட என் தமிழ் இனத்திற்கு ஆலோசனை சொல்வதையும் அறிவுரை சொல்வதையும் அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் அவர் வகிக்கின்ற அந்த அரசியல் சாசன அமர்வின் தமிழ்நாட்டின் தலைவராக இருப்பதற்கு அழகு. இதை தொடர்ந்து அவர் மீறுவார் என்று சொன்னால் ஒன்றிய அரசு அவரை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிலைப்பாடு. ஒட்டுமொத்தமாக கவர்னர் என்கிற பதவியே தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவின் எந்த ஒரு பிரிவு மாநிலத்துக்கோ தேவையில்லை என்கிற கொள்கை உடையது தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்பளித்து இசைவளித்து ஒருவரை நியமித்திருக்கிறார்கள் என்று அவருக்கு கொடுக்க வேண்டிய மாண்பை மரியாதையை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசுகளும் தருகிறார்கள். ஆனால் அதை அவர் தவறாக பயன்படுத்துவதும் அதிகாரத்தை தான் கையில் எடுத்துக்கொண்டு இங்கு தனியாக ஒரு ஆட்சியை நடத்த முயல்வதும் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக மாண்புகளுக்கு எதிரானது, முரணானது, கண்டிப்புக்குரியது என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பார்வை. அது வந்து உங்களை போன்ற இந்த நாட்டினுடைய ஜனநாயக தன்மை உள்ள பத்திரிகை ஊடக நண்பர்களை, இப்போ நான் கேட்குறேன் உங்கள் பத்திரிகை நண்பர்களை, இந்த மலையடி வரத்தில் 160 ஏக்கரை கைப்பற்றுன்னு சொல்கிறாங்களே, அது எந்த நோக்கத்துக்காக நாங்கள் கைப்பற்றோம்? இது அரசு இடம் தான், இதை நாங்கள் இந்த நோக்கத்துக்காக நாங்கள் எடுக்கிறோம். இதை இத்தனை ஆண்டு காலமாக அனுபவித்து இருக்கிற மக்கள்கிட்ட உரிய விளக்கத்தை தந்திருக்காங்களா? இல்லை மக்களுக்கு தரல? பத்திரிகை நண்பர்களான கடலூர் மாவட்டத்துடைய மூத்த பத்திரிகை நண்பர்கள் அங்கே வருகின்றிருக்க, உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்களா? அந்த நிலத்தை எதுக்காக எடுத்திருக்காங்க? அப்போ என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறாங்க என்று தெரியாமையே
200 ஆண்டு காலமாக அந்த மக்கள் வாழ்கின்ற வீட்டை, விவசாய நிலத்தை, நீர்நிலைகளை, மோட்டார் கொட்டாயை, பம்பு செட்டை எல்லாம் இடித்து தரமட்டமாக்கி தன்னகத்தில் கையகப்படுத்துவது என்பது ஜனநாயக மாண்புள்ள செயல் அல்ல. அரசு சொந்தமான இடமா இருந்தால் கூட ஒருவர் அனுபவத்தில் இருக்கின்ற போது இந்த நாட்டின் குடிமக்கள் தான் அவர்களுக்கு தான் நிலம். அரசுன்னு ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அரசு. அரசுன்னு ஒன்று எது வானத்திலிருந்து குதிச்சு வரல, மக்கள் தான் அரசுக்கு எஜமானர்கள். அந்த எஜமானர்களை நீங்கள் இன்னைக்கு நடுவில் தூக்கி எறிகிறீங்களே, அப்போ அது எந்த நோக்கத்துக்காக நீங்கள் இந்த மலையடிவார் கிராமத்தில் 160 ஏக்கரை நீங்கள் கையகப்படுத்துறீங்க? அதை நீங்கள் சொல்லுங்கள். அது அந்த மக்கள்கிட்ட கருத்து கணிப்புக்கு நடத்துங்க. இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஒரு சின்ன பாதாள சாக்கடை திட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிற்சாலை கொண்டு வருவதாக இருந்தாலும், அந்தந்த ஐரோப்பிய நாடு முழுவதும் ஒரு பொது வாக்கெடுப்பு, ஒரு பொது கருத்து கணிப்பை நடத்தி அந்த மக்கள் விருப்பம் ஒரு ஒரு 10% எதிர்த்தா கூட அங்கே எந்த திட்டமும் வராது, எந்த சட்டமும் வராது. ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, இந்த மாவட்டத்துடைய எம்எல்ஏ. அப்போ இந்த மாவட்டத்தில் இருக்கிற 9 எம்எல்ஏக்களுக்கு இந்த நாட்டுடைய இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இந்த இடத்தை இந்த அரசு இந்த நோக்கத்துக்காக கையகப்படுத்துது அப்படின்னு எங்களுக்கு முறையாக தகவல் சொல்லணும். எங்களுக்கு எதுவும் சொல்லலை. அங்கிச்செட்டிப்பாளையத்தில் இன்றைக்கி நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி இடிக்கிறீங்க. அந்த மக்களுக்காக சட்டமன்றத்தில் பலமுறை பேசி பரிசீலிக்கப்படும், சட்டம் வழங்கப்படும் அப்படின்னு வருவாய்த்துறை அமைச்சர்கள் அதிமுக காலத்தில், திமுக காலத்தில் எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அஷூரன்ஸ் என்னாச்சு? இன்றைக்கி ஏன் இடிக்கிறீங்க? அங்கே பெரும்பான்மையாக ஆதித்தமிழர்களும் அருந்திய மக்களும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் தான் வாழ்கிறாங்க. அந்த மக்களை இப்போ இடிச்சு போட்டிங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? நாளைக்கு மழை பெஞ்சா அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துருக்கீங்களா? வீட்டு வசதி வீடு கட்டி கொடுத்துருக்கீங்களா? மாற்று இடம் பட்டா கொடுத்துருக்கீங்களா? அது வீடு கட்டி கொடுத்துருக்கீங்களா? கொடுத்த பட்டாவில் பல இடங்களில் பட்டாவை கொடுக்குறீங்க, அளந்து விடுறதில்லை. அப்போ இதைத்தான் நான் சர்வதிகார போக்குன்றேன். ஒரு அரசுக்கு தேவையான போது திட்டங்களுக்கு, சாலை பணிகளுக்கு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, நான் மறுக்கலை. ஆனால் அதை முறையாக அந்த மக்களின் அனுமதியை பெறாமல், அந்த மக்கள் எதிர்ப்பு இருக்கின்ற போது அந்த மக்களின் உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு, அவருடைய வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கணும். அது இன்னைக்கு என்எல்சி விஷயத்திலையும் இல்லை, அங்கிச்செட்டிப்பாளையத்திலையும் இல்லை, மலையடிவார் குப்பத்திலையும் இல்லை. அப்படிங்கும்போது இதைத்தான் நான் எதிர்க்கிறேன், இதைத்தான் சர்வதிகாரம் என்று நான் சொல்லுகிறேன். ஆமாம், ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை பேசும்போது அவர் எழுந்து இது என் கவனத்துக்கு வரல வேல்முருகன், நான் பேச்சுவார்த்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு தெரியும். வெறும் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே 1 பைசா கூட தரமாட்டேன்னு சொன்னபோது நான் பேசி அவர் பதிலளித்த பிறகு தான் இறையன்பு சீஃப் செக்ரட்டரி தலைமையில் 5 கூட்டம் நடத்தி நான் அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தேன். வெறும் 10 லட்ச ரூபா கொடுத்தது 35 லட்ச ரூபாயும் நிரந்தர வேலை என்கிற ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினேன். அதே மாதிரி இப்போ மலையடிவார் குப்பம் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு நான் காலையில் பேசிட்டேன். முதலமைச்சருக்கு இந்த செய்தி தெரியல. இப்போ அங்கிச்செட்டிப்பாளையத்தில் இப்படி வீடுகளை இடிக்கிறது முதலமைச்சருக்கு தெரியல. அப்போ முதலமைச்சர் தான் என்னுடைய பேச்சுக்கு பதில் சொல்கிறார், வருவாய்த்துறை அமைச்சர் தான் பதில் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தாசில்தார், ஆர்டிஓ இவர்கள் இந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ இப்போ இந்த பத்திரிகை ஊடகத்தில் இது எல்லாரும் பார்ப்பாங்க, முதலமைச்சர் அலுவலகம் பார்க்கும், செய்தித்துறை பார்க்கும், இன்டெலிஜென்சி பார்க்கும். பார்த்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இது எந்த நோக்கத்துக்கு? நான் கேட்குறேங்க, ஒரு ஜனநாயக நாடுங்க. நீங்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக 200 வருஷமாக வாழ்கிற மக்களை இடித்து தரமட்டமாக்கி தூக்கி போடுறீங்க. அந்த இடம் எந்த பர்பஸ்க்காக? வேளாண்மை கல்லூரிக்கா, அல்லது கலை கல்லூரிக்கா, அல்லது தோல் தொழிற்சாலைக்கா, அது சிப்காட் இண்டஸ்ட்ரீஸ்க்கா? இல்லை அங்கே இருக்கிற மலையில் ஃபுல்லாக கனிமம் கொட்டி கிடக்குறது, அந்த கனிமத்தை கொள்ளையடிப்பு இருக்கா? யாருக்காக? இதை நீங்கள் அறிவிங்க. அது ஏற்புடையதாக இருந்தாக்க அந்த மக்கள் ஏற்கட்டும், அந்த மக்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் அந்த மக்கள் எதிர்க்கட்டும். இதுதான் என்னுடைய கருத்து. அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற அரசியல் கட்சிகள் கூட்டணியை குறித்து யாரும் எந்த கருத்தும் சொல்லவில்லை. என்னை பொறுத்தவரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்களுக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், நாங்கள் கூட்டணியில் இருப்பதற்கும் சமூகத்தில் நடக்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை, காவல்துறை, அரசு அதிகாரிகளுடைய அடாவடிகளை, அட்டூழியங்களை, தவறுகளை சுட்டி காட்டுவதற்கும், கேள்வி எழுப்புவதற்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களின் ஊடாக முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஓகே, நன்றி. அது காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும். நன்றி.